ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடிகள் வந்துட்டு நம்ம மறுநடவு பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனித்து மாற்றி வைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ரோஜா செடி வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு நம்ம வேறு தொட்டி மாற்றி வைக்க மாட்டோம். ஒரு வாரம் பக்கம் வந்துட்டு நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றி வைப்போம். ஸோ மாற்றி வைக்கும்போது இந்த மாதிரியான பழுத்த இலைகள், புள்ளி விழுந்து இந்த மாதிரியான நோய் தாக்குதல் வந்த இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 வெரைட்டியும் பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ குட்டி குட்டியாக பூக்கக்கூடிய ஒரு செடி. இன்னொன்று வந்துட்டு நார்மல் பெங்களூர் ரோஸ் தான். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பூக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ரோஸ் வெரைட்டி. இந்த 2 ரோஜா செடி பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு நார்மலாக பக்கத்தில் இருக்க நர்சரியில் கிடைக்கக்கூடிய ஒரு ₹40 ₹50 ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ரோஜா பூ வெரைட்டி தான். நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கினாலுமே வந்துட்டு ரோஜா செடிக்கு வந்து இந்த மாதிரியான பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி நடவு பண்ணும்போது நிறைய பூக்கள் நமக்கு வரும். அதே மாதிரி இலை பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்காது. ரோஜா செடிகளுக்கான மண்கலவை நம்ம பார்த்துடலாம். ஸோ மண்கலவை ரெடி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து தோட்ட மண்ணோ செம்மண்ணோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மண் கிடைக்கல அப்படின்னா கூட ரோஜா செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சட்டி மண்ணாவது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து மண்கலவை ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி மண் வந்து எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து தயார் பண்ணி வச்ச மண்புழு உரம், அதாவது வெங்காயத்தூள், முட்டை ஓடு, இந்த மாதிரியான கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மண்புழு உரம் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஈக்குவல் ரேஷியோ வந்து நான் சேர்த்துருக்கேன். அந்த தொட்டியில் வந்துட்டு 3/4 தொட்டி மண் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 தொட்டி வந்து உரம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நான் 2 செடி வைக்க போகிறதுனால 2 தொட்டி நம்ம ஃபில் பண்ணணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சு அப்படின்னா வேர் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இது கூட பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, வேர் சம்மந்தப்பட்ட நோய், இல்லைன்னா நமக்கு மழை அடிக்கடி வருது அப்படின்னா அதுக்கு மழையினால் வரக்கூடிய நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த உரம் வந்து நம்ம சேர்க்கிறோம். நம்ம எதுக்காக மற்ற உரங்கள், அதாவது போன் மீலோ இல்லைனா எப்சம் சால்ட்டோ இல்லைன்னா நமக்கு எரு இதெல்லாம் சேர்க்கல அப்படின்னா, நம்ம இதை மண்புழு உரம் ரெடி பண்ணும்போதே நமக்கு, அதாவது கிச்சன்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே போட்டு தான் நம்ம வந்து உரம் ரெடி பண்ணியிருக்கோம். தனியாக எந்த உரமும் வந்து இதனால் நம்ம போடலை. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாட்டை பொறுத்த அளவில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த ஹோல்ஸ் வந்துட்டு நம்ம மண் போட்டோம்னா அடைக்காத மாதிரி நம்ம ஒரு சின்ன கல் வச்சு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து மண்கலவை போட்டுக்கலாம். அந்த செடியில் இருக்க பிளாக் கலர் கவரை வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேர் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த வேர் வந்துட்டு நம்ம உடச்சி விடாமல் அப்படியே வச்சிடும். ஸோ வேர் உடைக்கும் போது ஏதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை உடைக்காமல் நம்ம அப்படியே போட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ மண் ஃபில் பண்ணும்போது அந்த வேர் மட்டும் நம்ம வந்து மறையாமல் அதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒட்டு போட்டது வந்து நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலர் கவர் மாதிரி ஒன்று சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நல்லா மூடி விடுற அளவுக்கு வந்து மண் போட்டு ஃபில் பண்ணணும்.
ரோஜா செடியை பொறுத்தளவில் 1 இன்ச் அளவு மட்டும்தான் வந்து மேலே கேப் இருக்கணும். மற்றபடி ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். எதுக்காக இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒட்டு போட்டதுக்கு கீழே வரைக்கும் மண் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 இலைகள் வந்து அடிக்கடி வளர்ந்துட்டே இருக்கும். மற்ற செடியை வந்து வளர விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால் ஒட்டு போட்டது வரைக்குமே வந்து ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி ரோஜா செடி வாங்கி நீங்கள் மறுநடவு பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மறுநடவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 7 இலை பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பூக்களுமே வந்துட்டு நிறைய கிளைகள் வச்சு நிறைய பூக்கள் வந்து பூக்கும். இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.